ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சாப்பாடு சுட சுட சோறுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்ணும். கீரை குழம்புங்க, முருங்கீரை குழம்பு, நம்ம மரத்தில் காய்ச்சது. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சில கீரைலாம் கசக்கும், அதை மாதிரிலாம் கிடையாது. டெய்லி வச்சாலும் அழுக்காமல் சாப்பிட்லாங்க. நம்ம மஸ்ட்டாக எடுத்துக்கணும் இதை. சக்கரவள்ளி கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்குலாம் வாங்குறது கிடையாதுங்க, சக்கரவள்ளி கிழங்கு தான் இருந்துச்சு, அதை தான் வறுத்துருக்கேன். நல்லா இருந்ததுங்க. கீரை குழம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் சூப்பர் மேட்சாக இருந்தது. நெல்லிக்காய் ஊறுகாய், எப்பொழுதும் போல் தயிருங்க. ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி. செவ்வாய்க்கிழமை விரதம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் புரட்டாசி ஃபுல்லாகவும் விரதம் தாங்க. நீங்களாம் விரதம் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள். சாதம் போட்டு தொட்டுக்கெல்லாம் வச்சாச்சு. கீரை குழம்பை ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணுங்க. கீரை குழம்பு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சலும்பரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட 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 அப்படி தாங்க இருக்கும். அமிர்தமுங்க. சூப்பராக இருந்துச்சு இன்னைய சாப்பாடு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் திருப்தியான ஒரு சாப்பாடுங்க. இந்த சாப்பாட்டை கொடுத்த என் இறைவன் இறைவிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. நாங்கள் நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்தது. அப்படியே சல்லுன்னு இறங்குச்சிங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.